திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 7ஆம் வாரம் திங்கட்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். பாசுரம். ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் உன்னத தந்தையின் மாட்சிமையே. ஒளியின் ஒளியே, ஒளியின் ஊற்றே, உளத்துள் ஒளியை பொழிவாயே. உண்மை ஞாயிறு நீரன்றோ, எண்ணிலா விண்மீன்களை படைத்தவரே. உண்மையின் தூய ஆவியாரை திண்ணமாய் எமக்கு பொழிந்திடுக. முடிவில்லா மகிமை உள்ளவராம் திடமிகு அருளின் தந்தையாம் அடிபணிந்தின்று வேண்டிடுவோமே. அவல பாவநிலை அகற்றிடவே, கொடியவன் சூழ்ச்சியை எதிர்த்திடவும், கொடுமை தீமை நலமாய் மாற்றிடவும், கடினமாய் உழைக்க எமை தூண்டிடவும், கோதிலா நேர்வழி நடந்திடவும், உடத்தை அவரை ஆண்டு நடத்திடவும், உடலை தூயதாய் காத்திடவும், ஒளிரும் நம்பிக்கையில் நிலைத்து உலகில் துலங்கிடவும் வேண்டிடுவோம். கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும், நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும். மாண்புயர் ஆவியின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம். மகிழ்ச்சியில் எமக்கு இந்நாள் கழிக. வைகரை ஒளி போல் இன்று மிளிர்க. பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிர்க. அகமும் உள்ளிருளை அகற்றிடுக. பொழுது புலர்ந்தது, ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார். முழுதும் மகன் தந்தையுள் இருக்க, முழுதும் தந்தை மகனுள் இருக்கிறார். ஆமீன். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். வான் படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை நினைத்து களி கூறுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் இறைவா, உம் பீடங்களின் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்வார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அதை நீரூற்றுகள் உள்ள இடமாக மாற்றுகின்றார்கள். முதல் பருவமழையும் அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு தெய்வங்களின் இறைவனை சீயோனில் காண்பார்கள். படைகளின் ஆண்டவரை, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோப்பின் கடவுளை எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உன் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளை மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதனில் என் கடவுளது இல்லத்தின் வாயில் காவலனாய் நிற்பதே மேலானது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவராய் நடப்போருக்கு நன்மையானவற்றை வழங்குவார்.
படைகளின் ஆண்டவரை உம்மை நம்பும் மானிடர் பேறு பெற்றோர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும். எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். மக்கள் இனங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்கள் இனங்களின் குடும்பங்களை மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கே சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். தானிய படைகளுடன் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வலுவாக தீர்ப்பிடுவார் என்று வேற்றினத்தாரிடையே கூறுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணு உலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகின் நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். யாக்கோப் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும். ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அவர் ஒருவரை வியப்புக்குரிய செயல்களை செய்துள்ளார். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். இன்பத்தில் மூழ்கி அதன் இனிமையை சுவைப்போம். நெஞ்சே, நீ வா என்றேன், அதுவும் வீண் என நான் கண்டேன். சிரித்து கழித்தல் மதிகெட்ட செயல் என்றேன். இன்பம் நன்மை பயக்காது என்றேன். ஞானத்தின் மீதுள்ள ஆவலை விட்டு விடாமலே மதுவால் உடலுக்கு களிப்பூட்டவும் மதிகெட்ட திட்டத்தில் ஈடுபடவும் தலைப்பட்டேன். மக்கள் தங்கள் குறுகிய உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய நலமான செயல் எதுவென்று அறிவதற்காக இவ்வாறு செய்யலானேன். நான்
ஞானம், மூடத்தனம், மதிகேடு ஆகியவற்றை ஆராய தலைப்பட்டேன். ஓர் அரசன் தனக்கு முன்னிருந்த அரசர் செய்ததை தவிர வேறென்ன செய்வான்? ஒளி இருளை விட மேலானதாய் இருப்பது போல் ஞானமும் மதிகேட்டை விட மேலானதாய் இருக்க கண்டேன். ஞானிகளின் கண்கள் ஒளி படைத்தவை, மூடரோ இருளில் நடப்பவர். ஆயினும் ஒருவருக்கு நேர்வதை மற்றெல்லாருக்கும் நேரிடும் என்று நான் கண்டேன். மூடருக்கு நேரிடுவது போலவே எனக்கும் நேரிடும். அப்படியானால் நான் ஞானத்தில் வளர்ந்தது எதற்காக? அதனால் பயன் என்ன என்று சிந்தித்து அதுவும் வீணே என்று முடிவுக்கு வந்தேன். ஞானிகளையோ மூடரையோ யாரும் நினைவில் வைத்திருப்பதில்லை. வருங்காலத்தில் அனைவரும் மறக்கப்படுவர். மூடர் மடிவது போல் ஏன் ஞானிகளும் மடிய வேண்டும்? எனவே நான் வாழ்க்கையில் வெறுப்பு கொண்டேன். மேலும் உலகில் செய்யப்படுபவை யாவும் எனக்கு தொல்லையையே கொடுத்தன. எல்லாம் வீண், யாவும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். நான் இவ்வுலகில் எவற்றையெல்லாம் செய்து முடிக்க உழைத்தேனோ அவற்றின் மீதெல்லாம் வெறுப்பு கொண்டேன். ஏனெனில் அவற்றை எனக்கு பின் வருகிறவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டுமென்பது எனக்கு தெரியும். அவர்கள் ஞானமுள்ளவராய் இருக்கலாம் அல்லது மதிகேடராய் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எத்தகையவராய் இருப்பினும் நான் இவ்வுலகில் ஞானத்தோடு உழைத்து அடைந்த பயன்களுக்கெல்லாம் அவர்களே உரிமையாளர் ஆவர். என் உழைப்பும் வீணே. நான் உலகில் செய்த எல்லா முயற்சிக்காகவும் மனமுடைந்து போனேன். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவர்க்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனத்திற்கு அமைதியில்லை. எல்லாம் வீணே. உண்பதையும் குடிப்பதையும் தம் உழைப்பால் வரும் இன்பத்தை துய்ப்பதையும் விட நலமானது மனிதருக்கு வேறொன்றுமில்லை. இந்த வாய்ப்பும் கடவுள் தந்ததே என கண்டேன். அவரின்றி ஒருவருக்கு எப்படி உணவு கிடைக்கும்? அவரால் எப்படி இன்பம் துய்க்க இயலும்? கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். ஆனால் அச்செல்வம் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே. இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித நிசா கிரகோரியார் சங்க திருவுரையை குறித்து ஆற்றிய பிரசங்கம். கிறிஸ்துவே நம் தலை. ஞானி தன் கண்களை அவர் மீதே பதிக்கின்றான். நாம் கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதித்தால் தெளிவானதொரு திருக்காட்சியால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏனெனில் சின்னப்பர் கற்பிப்பது போல் அவரே நம் தலையாய் இருக்கின்றார். அவரில் தீமையின் நிழல் ஏதுமில்லை. புனித சின்னப்பரும் அவரை போல் புனிதத்தின் உச்சங்களை அடைந்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மீது தங்கள் கண்களை பதிக்கின்றனர். அவரில் வாழ்ந்து அசைந்து தங்கள் இருப்பை கொண்டிருப்போர் அனைவரும் இவ்விதமே தங்கள் கண்களை கிறிஸ்துவின் மீது பதிக்கின்றனர். ஒளியால் சூழப்பட்டுள்ள எவரும் இருளை காண இயலாதது போல் கிறிஸ்துவின் மீது தன் கண்களை பதித்துள்ள எவனையும் எந்த சிறிய விஷயமும் கவர்ந்திடாது. தனது கண்களை முழு அகிலத்தின் தலை மீதும் தொடக்கத்தின் மீதும் வைத்துள்ளவன் நிறைவான புண்ணியத்தின் மீது பதிக்கின்றான். உண்மையின் மீதும் நீதியின் மீதும் சாகாமை மீதும் நல்லவை அனைத்தின் மீதும் அவன் தன் கண்களை பதிக்கின்றான். ஏனெனில் நன்மை என்பது கிறிஸ்துவே. எனவே ஞானி தன் தலையான ஒருவர் மீது தன் கண்களை திருப்புகின்றான். ஆனால் மூடனோ இருளில் இடறுகின்றான். தன் விளக்கை விளக்குத் தண்டின் மீது வைக்காமல் படுக்கையின் கீழ் வைப்பவன் எவனும் அதனின்று எந்த ஒளியையும் பெறுவதில்லை. சிறப்புமிக்க நன்மையை தங்கள் குறிக்கோளாக கொண்டு இறைவனை குறித்து தியானிப்பதற்காக தங்களை கையளிக்கும் மக்கள் குருடர்களாகவும் பயனற்றவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். ஆனால் சின்னப்பர் இதனை குறித்து பெருமை பாராட்டினார்.
கிறிஸ்துவின் பொருட்டு தன்னை முட்டாளாக அவர் அறிவித்தார். கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் மூடர்கள் என்பதற்கு அவர் அளித்த விளக்கம் யாதெனில், அவரது மனம் பூவுலக கவலைகள் அனைத்தினின்றும் விடுபட்டு இருந்ததே. இங்கே கீழே உள்ள வாழ்க்கைக்கு நாங்கள் குருடராய் இருக்கிறோம், ஏனெனில் எங்கள் கண்கள் எங்கள் தலையாகிய ஒருவரை நோக்கியே உயர்த்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறுவது போல் இது உள்ளது. ஆகவே உணவும் உறையுளும் இன்றி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் பயணம் செய்தார். கதியற்றும் நிர்வாணமாகவும் பசியுற்று அவர் தாகம் கொண்டார். அவர் சிறைப்பட்டு வதைக்கப்பட்டு கப்பர் சேதத்தால் பாதிக்கப்பட்டு சங்கிலிகளோடு நடத்தப்படுவதை மனிதர் கண்டபோது பரிதாபமான கோலத்தில் அவர் இருந்ததாக நினைப்பதை அவர்களால் தவிர்க்க முடியவில்லை. இருப்பினும் மனிதரின் கைகளினால் இவை அனைத்தையும் அவர் துன்புற்றாலும் தன் தலையாகிய ஒருவரையே அவர் எப்பொழுதும் நோக்கி கூறினார், இயேசுவில் இருக்கும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது யார்? இடுக்கணோ அல்லது வெண்துயரோ, கலாபனையா, பசியா, நிர்வாணமா, அபாயமா, சாவா? வேறு வார்த்தைகளில், என் தலையான அவரிடமிருந்து என் கண்களை கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்த இழிவானவற்றின் மீது அவற்றை திருப்ப எதனால் முடியும்? அவரது உதாரணத்தை நாம் பின்பற்ற வேண்டுமென அவர் அழைக்கின்றார். மேலானவற்றை நாடுங்கள் என்கின்றார். அவர் கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதிப்பீர்களாக என்று சொல்வதற்கு இது இன்னொரு வழி. ஆயரான புனித நிசா கிரிகோரியார் சங்க திருவுரையை குறித்து ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. மன்றாட்டுகள். மனு உடலேற்ற தம் மகனின் வாழ்வில் இறைவன் மனித உழைப்பின் மாண்பினை நமக்கு வெளிப்படுத்தினார். இதை மனத்தில் கொண்டு நாம் மன்றாடுவோம். ஆண்டவரை எம் உழைப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரை, எங்களை இந்த நாளுக்கு நீர் கொண்டு வந்ததற்காக உம்மை போற்றுகிறோம். எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அளித்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எம் உழைப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் அன்றாட வேலைகளை செய்யும்போது எம்மோடு இருந்தருளும். நாங்கள் உம்முடைய உலகத்திலேயே வாழ்ந்து உழைக்கிறோம் என்ற நினைவில் கொள்ள அருள் புரியும். ஆண்டவரை எம் உழைப்பை ஆசீர்வதியும். இவ்வுலகில் நாங்கள் பொறுப்புணர்வோடு உமக்கு பணிபுரிய எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் நீதியுள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப துணை புரியும். ஆண்டவரை எம் உழைப்பை ஆசீர்வதியும். எம்மோடும் இன்று நாங்கள் சந்திப்பவர்களோடும் நீர் இருந்தருளும். நாங்கள் இவ்வுலகிற்கு உமது மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழங்குவோமாக. ஆண்டவரை எம் உழைப்பை ஆசீர்வதியும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, நீரே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசர். இன்று எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆண்டு நடத்தியருளும். உமது திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கு ஏற்ப எங்களை புனிதப்படுத்தி எங்கள் சிந்தனை, சொல், செயல் இவற்றை நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உமது அருளினால் இன்றும் என்றும் விடுதலையடைந்து மீட்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.